வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்க லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட உங்களுக்கு வந்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாத பலன்களில் வந்து என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து கவனிச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ வாங்க ராசி வளர்த்து போகலாம். ராசி ரிஷப ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னா, உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 1 அதிபதி 3ல் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள் நிறைய வந்து சில பேர் வந்து வேறு இடத்துக்கு மாற்றலாகிறதுக்கான வாய்ப்பு, சில பேர் வந்து செஷன் மாறதுக்கான வாய்ப்பு, சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மற்றபடி வந்து சுக்கிரன் புதனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே சின்ன சின்ன கலகங்கள் வீட்டுக்குள்ளே வந்து மறைமுகமாக சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் இருக்கிறதுனா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது. எங்கேனாச்சும் வார்த்தையை விட்டுட்டோம்னா அதை வச்சு அவங்க லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை உங்களுக்கு வந்து ஒரு கடகத்தில் இருக்கார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களுக்காக நிறைய மெனக்கெடுவீங்க, நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க, சின்ன சின்ன கலகங்கள் வரும். ஏன்னா 2, 3ஆம் அதிபதி சம்பந்தம் பட்டாலே வந்து அந்த கலகங்கள் வருவதற்கான ரொம்ப கவனம். ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு மேலே அது வந்து 4ஆம் இடத்துல வந்து சூரியன் போகும்போது குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறது, குழந்தைகளுக்காக நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேர் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 4ல் உள்ள சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய சாதமாக தாயார் சம்மந்தமான விஷயம், தாயார் வந்து சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சில நேரங்கள் வந்து தாயார் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாகும் போது குழந்தைகள் பிடிவாதம் முடிக்கும். நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி பிடிவாதம் முடியும். கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு வருத்தத்தை தரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் இங்கே பார்த்து நடந்துக்கணும். உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், நிறைய வந்து அலைச்சல்கள் அங்கங்கே வந்து மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் தருவது, கொஞ்சம் வந்து சிறு தூர பிரயாணங்கள் சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துட்றாருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து ராசியிலே இருக்கும்போது கணவன் மனைவி ஏதாச்சும் வந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ போய் பேசும்போது ஓரளவுக்கு உடன் சம்மந்தப்பட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ கணவன் மனைவி வந்து எங்கேனாச்சும் வெளியில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது சில பேர் வந்து நிறைய கோயில் குளங்களுக்கு போகிறதுக்கான அப்படிலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு. 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத பாட்டி வந்து நம்மகிட்ட மண்டே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகிற ஒரு 15 நாட்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டுறது, ஏதாச்சும் நான் தரேன்னு சொல்லிடுறது, அதுக்கப்புறம் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது சனி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்லாவும் இருக்கும். பட் இருந்தாலும் சனி வக்கரமாகவும் தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். பெரிய பெரிய ஐடியாஸோடு இருப்பீங்க. பட் ஆனால் அது பண்ணும்போது நிறைய தடங்கள், சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 12ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்த புது பலன்கள் இப்போ தசாபதி பலன்களை பார்த்தீங்கன்னா ரிஷபலக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா முதல் 17ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது வீடு விற்பனை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் ரிஷபலக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபதி, சந்திரனுக்கு 2 நாட்களுக்கு ஒரு முறை வரும்போது அது ட்ராவல் இருக்குது. அது வந்து நம்ம வந்து டே டு டேயில் தான் பார்க்க முடியுமா, இது மாத பலன்களை பார்க்க ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் ரிஷபலக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கணவன் மனைவி பிரிந்தவர் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது சில பேர் வந்து வெளியூரில் போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரிஷபலக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த மாதிரி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும் பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும், தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. பட் ஏன்னா சனியுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அந்த லாபங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்திடும்.
ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து ராசியிலே இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு ராசிக்கு வந்து குரு வராதுனாலே நமக்கு வந்து குரு தசாபுத்தி நடக்கும். அந்த ராசியில் இருக்கும்போது நிறைய நம்ம விஷயங்கள் தவறான விஷயங்கள் இது அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டி காட்டுவார். ஆனால் நம்ம தவறை திருத்திக்கணும். அது வந்து கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை மாற்றும் போது கண்டிப்பாக அந்த பெயின் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தி தான் இருக்கணும். மற்றபடி சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள், அதுக்கான முயற்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து வைக்கணும். தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக வந்து புதன் தசாபதி, புதன் வந்து வக்கரமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து வீடு சம்மந்தமான விஷயம், தாயாரோட பிடிவாதங்கள் சில நேரம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு நினச்ச மாதிரி வேலை நடக்கலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து 5ல் இருக்கும்போது குழந்தையோட பிடிவாதம் அதிகம், குழந்தைகள் அதிகமாக வந்து ரூல்ஸ் பேசுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணுறது, ஆல் இந்த கேம்னு சொல்லிட்டு தள்ளிட்டு தான் போடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி வந்து சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது என்றைக்குமே வந்து ராசியாதிபதி 3, 6ன்னு வந்தாலே வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல ஏற்றங்களுக்காக கொஞ்சம் அங்கங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது.